மக்களை ஈர்த்த மகராசர். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன். விமானம் தரை தட்டிற்று. ஓடி நின்றது. இங்கு 50 நிமிஷம் நிற்கும். தொடர்ந்து பயணம் செய்பவர்கள் இறங்கி டிரான்சிஸ்ட் கூடத்தில் இளைப்பாரி திரும்பி வரலாம் என்று ஒரு பெண் குரல் அறிவித்தது. அவர் வெள்ளைக்காரர். படிக்கட்டில் இறங்கினார். நடந்து டிரான்சிஸ்ட் கூடத்திற்கு போனார். இன்று என்ன விசேஷம் இந்த ஊரில்? ஏன் இவ்வளவு இரைச்சல்? ஏன் இத்தனை கூட்டம்? கண்ணாடி சுவர் வழியாக பார்த்தார். வெள்ளைக்காரர். தலை தலை எங்கும் தலைகள். 10,000 தலைகள். ஆமாம், 10,000 பேருக்கு குறையாது. மேலும் மேலும் கார்கள் வந்து கொண்டிருந்தன. சின்ன கார்கள், பெரிய கார்கள், உள்நாட்டு கார்கள், வெளிநாட்டு கார்கள். கதவுகள் திறந்தன. மனிதர்களை கொட்டிவிட்டு அப்பால் கார் கூட்டத்தோடு சேர்ந்து நின்றன. 10,000 பேர் கூட்டத்தின் முன் வரிசையில் ஒரு 300 பேர் ரோஜா மாலைகளும் கைகளுமாக நிற்கிறார்கள். ஒரு மொத்தமான மனிதரின் கழுத்தில் மாலையை போட்டு கும்பிடுகிறார்கள். பின்னே போகிறார்கள். மாலைகளுக்குள் உடல் மறைந்தது, முகம் மறைந்தது. சுமை தாங்காமல் போனதும் மொத்தமான மனிதர் மாலைகளை ஒவ்வொன்றாக கழற்றுகிறார். பக்கத்தில் இருப்பவர்களிடம் பார்க்காமலேயே கொடுக்கிறார். பக்கத்தில் இருப்பவர் இன்னொருவர் மாலைகளை 3 அல்லது 4 சேர்த்து கழற்றி கழற்றி உதவுகிறார். இன்னொரு குழு முன்னால் வருகிறது. மாலைகளை போடுகிறது. மீண்டும் மாலைக்குள் உடல் மறைகிறது. தோல் தாங்க முடியவில்லை. மொத்தமான மனிதர் தானாகவும் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவியுடனும் மாலைகளை எடுத்து கொடுக்கிறார். அவர் முகத்தில் மாறாத புன்னகை, கைக்குலுக்கல், கும்பிடுகள். சிலர் குழந்தைகளிடம் மாலையை கொடுத்து குழந்தைகளையே உயர தூக்கி மாலைகளை அணியவிக்கிறார்கள். போலீசார்கள் தடியும் கையுமாக கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறார்கள். எம்பியும் குதித்து குதித்தும் கூட்டத்தின் நடுவில் உள்ளவர்கள் மொத்தமான மனிதரை பார்க்க முயலுகிறார்கள். மாலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. போட்ட வண்ணமும் கழற்றிய வண்ணமும். இத்தனை மாலைகளையும் போட இன்னும் 2 மணி நேரமாவது ஆகுமே என்று கணக்கு போடுகிறார் வெள்ளைக்காரர். 1/2 மணி ஆகிவிட்டது. அவர் கை கடிகாரத்தை பார்க்கிறார். படபடவென்றும் சடசடவென்றும் விறுவிறு என்றும் கூட்டம் நகர்ந்து நகர்ந்து வேகமாகவும் விரைவாகவும் நொடிக்கொன்றாக மாலைகள் போட்டுவிட்டு, உலகம் காணும் உத்தமனே சென்று வா, திருமகனே வெற்றி கொண்டு வா, திரும்பி வா, அயல்நாடும் காணும் ஆண்டகையே பெரும் புயலே பிரயாணம் கண்டு வா, நாடு போற்றும் நாயக நீடு புகழ் பரப்பி வா, இப்படி நூற்றுக்கணக்கான வெவ்வேறு வகை கோஷங்கள் விமான நிலைய வெளியே நிரப்பி போலீஸ்காரர்கள் பாதை விலக்க மக்கள் கூட்டம் முண்டி முண்டி பின்தொடர மொத்தமான மனிதர் காக்கி உடை பாதுகாப்பாளர் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவிவிடும் பரிசோதனை நின்றும் விலக்கு பெற்று விமானத்தை நோக்கி நடந்தார். அவர் பின்னால் போக 5-6 பேர்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். வெள்ளைக்காரரும் மற்றவர்களும் உடலை தடவும் பாதுகாப்பாளரிடம் உடலை காட்டி அனுமதி பெற்று விமானத்திற்கு திரும்பினார்கள். அதே கோஷங்கள் விமானம் வரையில் வானை பிளந்தன. மொத்தமான மனிதர் உடல் முழுவதும் ரோஜா இதழ்கள். கோட்டு, கால் சட்டை, தலை, முகம், இமை எங்கும் ரோஜா இதழ்கள். 2 மாலைகளை மட்டும் கழற்றாமல் அணிந்து கொண்டே இருக்குமாறு கூட்டம் வற்புறுத்துகிறது. யார் இந்த ஜென்டில்மேன் என்று பக்கத்தில் நடந்து வருபவரிடம் கேட்டார் வெள்ளைக்காரன். தெரியவில்லை, யாராவது மந்திரியாக இருக்கலாம். என்ன தெரியவில்லை? இவர் ரொம்ப பெரிய விஐபி போல் இருக்கிறதே என்று கேட்டார் வெள்ளைக்காரர். அதான் சொன்னேனே, மந்திரியாக இருக்கலாம் என்று. மந்திரி என்றால் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டுமே. இந்த நாட்டில் பல ராஜ்யங்கள் உள்ளன. சில ராஜ்யங்களில் 30-40 மந்திரிகள் உண்டு. மொத்தம் கணக்கு பார்த்தா 500 மந்திரிகளுக்கு மேல் இருக்கலாம். நான் எண்ணியதில்லை.
அந்த காலத்தில் படிப்பு முடிந்ததும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சைகள் எழுதுவதற்காக கேபினெட் மந்திரிகள், ராஜ்ய மந்திரிகள், உதவி மந்திரிகள், 7 உலக அதிசயங்கள் என்றெல்லாம் பெயர்களை மனப்பாடம் பண்ணியதுண்டு. இப்பொழுது யார் எதற்கு மந்திரி என்றெல்லாம் தெரிந்து கொள்ள நேரமில்லை. வாஸ்தவம், இந்தியா மிகப்பெரிய நாடுதான். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு 5000 ஜனங்கள் போலீஸ் பந்தோபஸ்துகளை மீறி உள்ளே திமு திமுவென்று ஓடி வந்தார்கள். செல்வமே சென்று வா, பாரதத்தின் திருமணியே ரதம் ஏறி வா என்றெல்லாம் கூட்டம் மீண்டும் கோஷங்கள் எழுப்பிற்று. இளைஞர்கள் குரல் கம்ம, கழுத்து புடைக்க, உறக்க உறக்க கோஷமிட்டனர். சில இளைஞர்கள் பூமியிலிருந்து எம்பி எம்பி குதித்து கோஷம் எழுப்பினார்கள். வெள்ளையர் படிக்கட்டில் ஏறி தன் இருக்கையில் அமர்ந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தார். விமான நிலைய அதிகாரிகள் கூட்டத்துக்கு நல்ல வார்த்தை சொல்லி விமானம் புறப்பட வசதி செய்து கொடுக்குமாறு வேண்டிக் கொள்வதை பார்த்தார். கடைசியில் ஒரு வழியாக மொத்தமான மனிதர் 3 மாலை கழுத்தும் மேனி முழுதும் பூவிழுதகளுமாக உள்ளே வந்தார். விமான அழகி வழிகாட்டி இடம் காட்ட இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார். வெள்ளையருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவருக்கு பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார் மொத்தமான பிரமுகர். விமானம் புறப்பட்டது. தரையை விட்டு எழும்பிற்று. ரொம்ப அழகான மணமான ரோஜாக்கள் என்று பூமணத்தை முகர்ந்து பாராட்டினார் வெள்ளையர். இந்திய பிரமுகர் சிரித்தார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் பசுபதிநாத், பாலிடிக்ஸ்ல 13 வருஷமாக இருக்கிறேன். தேசிய உளுந்து வாரியத்தின் தலைவனாக சென்ற வாரம் நியமித்தார்கள் என்னை. உளுந்து உளுந்து என்பது ஒரு வகை பருப்பு. கருப்பு நிறம் என்று ஃப்ரீப் கேஸை திறந்து 7-8 பொட்டலங்களை காண்பித்தார் பசுபதிநாத். ஒரு பொட்டலத்தை கிழித்து 1 தேக்கரண்டி அளவு உளுந்தை வெள்ளையர் கையில் போட்டு வாயில் போட்டு மெல்ல சொன்னார். வெள்ளையர் மென்றார். மொட்டுக் மொட்டுக் என்று ருசி பார்த்தார். குட் என்றார். இது அப்படியே புரோட்டீன். கோழி, முட்டை, மாமிசத்தில் உள்ள புரதம் எல்லாம் இதில் உண்டு. தோசை, இட்லி, வடை, அடை, கொழுக்கட்டை என்ற பெயர்களை கேட்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் பரவாயில்லை என்று உளுந்து தேன்குழல் ஒன்றை ஒரு பையை கிழித்து எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னார் பத்ரிநாத். கரக் 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 என்று வெள்ளையர் ருசி பார்த்தார். நைஸ், தேங்க்யூ என்றார். எங்க ஊரில் தென்னாட்டு சைவர்கள், வடநாட்டு வைஷ்ணவர்கள் என்ற சாகா பட்சினிகள் இதைதான் புரதத்துக்காக உண்பார்கள். இந்த உளுந்தை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று பார்க்கத்தான் நான் இப்பொழுது பல மேல் நாடுகளுக்கு பயணம் தொடங்கியிருக்கிறேன். நல்லது, அது இருக்கட்டும். நீங்கள் மிக மிக பெரிய பிரமுகர் என்பதை அறிந்து கொண்டேன். பல்லாயிரக்கணக்கில் வந்து மக்கள் வழி அனுப்புகிறார்களே, என்ன கூட்டம், என்ன கூட்டம்! எத்தனை 100 மாலைகள்! ஹ, என்ன பிரயோஜனம்! 13 வருஷம் ஆச்சு அரசாங்கம் இதை புரிந்து கொள்ள. 10 லட்சம் தேர்தலுக்கு கொடுத்தேன். $1 மில்லியன் இல்லாவிட்டால் இந்த உளுந்து போர்டு தலைமை கூட கிடைத்திருக்காது. ஹோ, வாட் எ பியூட்டி! 8 மணி நேரம் இறங்காமல் பறந்தது விமானம். பிறகு இறங்கிற்று. இறங்குற வரையில் ஷாம்பெயின், விஸ்கி, பீரு எல்லாம் வாங்கி சாப்பிட்டார் பத்ரிநாத். வெள்ளையருக்கும் உபச்சாரம் செய்தார். ஒரு பெக் விஸ்கி சாப்பிட்டு நன்றி கூறிவிட்டு தூங்கினார். பசுபதிநாத் இன்னும் தொடர்ந்து பறக்க வேண்டும். வெள்ளைக்காரர் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது என்று விடை பெற்று கொண்டார். பசுபதிநாத், நானும் டிரான்சிஸ்ட் லவுஞ்சிலிருந்தே உங்கள் நாட்டை பார்க்கிறேன் என்று இறங்கி கூடவே வந்தார். திடீரென்று, நீங்க என்ன செய்கிறீர்கள்? பிஸ்னஸா? சர்க்கார் வேலையா? ஒன்றும் கேட்கவில்லை. கேட்கலாம் என்றிருந்தேன். தூங்கிவிட்டீர்கள். சாரி, நீங்கள்? நான்
இந்நாட்டின் உதவி பிரதம மந்திரி. ஹா, இந்த நாட்டுக்கு உதவி பிரதம மந்திரியா? ரொம்ப ஆச்சரியப்படாதீர்கள். உங்கள் இந்தியாவில் 8இல் 1 பங்குதான் எங்கள் நாடு. ஜனங்கள் 1000ல் 1 பங்கு கூட இருக்காது. அது சரி, நீங்க உதவி பிரதமர் என்கிறீர்கள். உங்களை யாரும் வரவேற்க வரவில்லை. அதோ என் மனைவி, அதோ பாருங்கள், அப்புறம் என் செக்ரட்டரி பக்கத்தில் நிற்கிறார் பாருங்கள். போலீஸ் கீலீஸ் ஒன்று வரவில்லையா? போலீஸ் எதற்கு? வரவேற்கவா? உங்கள் நாடு ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம்தான். பின்ன மக்கள் யாரும் வரவேற்க வரவில்லையா? ஜனநாயக நாடல்லவா? அதனால்தான் யாரும் வரவேற்க வரமாட்டார்கள். நான் வருகிறேன். ஹாப்பி லேண்டிங்ஸ். அப்புறம் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ், உங்களோட ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் வாய்ப்பை அளித்ததற்கு. ஹோ, இவர் என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட். இவர் மிஸ்டர் பசு என்று விமானத்தின் பின்பக்கத்திலிருந்து இறங்கி பின்னால் வந்த ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்திவிட்டு மறுபடியும் ஹாப்பி லேண்டிங்ஸ் மிஸ்டர் பசு சொல்லிவிட்டு நடந்தார் வெள்ளையர். ஜனநாயகமா என்று மனதுள் சிரித்துக்கொண்டு டிரான்சிஸ்ட் கூடத்துக்குள் நுழைந்தார் தேசிய உளுந்து வாரிய தலைவர். முற்றும்.